ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஸ்பஞ்சாக கொஃபி ட்ரஸ்லிச்சஸ் கேக் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் மட்டும் மீட் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிற அப்படின்ட்டு தான் இதில் காட்டிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ட்ரஸ்லிச்சஸ் கேக் செய்கிறதுக்கு நான் இதில் 4 எக்கை உடச்சி ஊற்றிட்டு இந்த எக்கை நாங்கள் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப்பும் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் மீட் பண்ணுறேன். இதில் நான் ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் மீட் பண்ணிடும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இது இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த எக் நல்லா பீட்டாகி வரணும். நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இது கொஞ்சம் நல்ல நுரை பீட் ஆகி வந்திக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலருக்கு வரணும். நல்ல நுரையாகி நல்ல இது பொங்கி வரணும், நல்ல பீட் ஆகி. நீங்கள் இந்த எக்கையும் சுகரையும் பீட் பண்ணுறதுல தான் நிற்குது இந்த கேக் நல்ல சாஃப்டாக ஸ்பஞ்சாக வரதுக்கு. பாருங்கள், இது எந்த மாதிரி பீட்டாகி வந்திக்குதுண்டு. இதில் இந்த மாதிரி நுரை இது நல்லா பீட்டாகி வரணும். இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி அப்போ தான் கேக் நல்லா ஸ்பஞ்சாக வரும். இப்போ இதில் நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் வேணும்னாலும் ஆட் பண்ணிலும் கட்டாயம் நீங்கள் கொக்கனட் ஆயில் ஆட் பண்ண வேணும். கொக்கனட் ஆயில் ஆட் பண்ணினால் அந்த வாசத்துக்கு கேக் நல்லா வராது. ஆயில் ஆட் பண்ணதும் நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இந்த ஆயில் எக்கோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி விட்டுட்டு இங்கால இதில் 1 டீஸ்பூன் காஃபி ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணி இதை கரைச்சி விடுறேன். நான் இதில் நெஸ்காஃபி தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன காஃபி பவுடர் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது இந்த மாதிரி கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த எக்கில் ஆட் பண்ணுறேன். இந்த கொஃபியை ஆட் பண்ணதும் நீங்கள் இதை மிச்ச நேரத்துக்கு பீட் பண்ண தேவையில்லை. இந்த கொஃபி இந்த எக்கில் லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை பீட் பண்ணி விட்டாலே போதும். கொஃபி மிக்ஸ் ஆகிறதுக்கு பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் மா ஆட் பண்ணணும். அதுக்கு இங்கால நான் இதில் 3/4 கப் கோதுமை மா ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ இது இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால் தான் நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இதை நல்லா வடித்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேக்கிங் பவுடர் எல்லாம் மாலை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த எக்கில் ஆட் பண்ணுறேன். நான் மாவை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணாமக்கே எல்லா மாவையுமே ஒரே அடியாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணின மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை மிச்ச நேரம் பீட் பண்ணப்படாது. இந்த மாதிரி இந்த மட்டும் லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை 1 மினிட் இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பீட்டர் ஸ்பீடும் ஒரு 2க்கு மாதிரி போட்டு இதை லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிச்ச நேரத்துக்கு பீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக் பொங்கி வந்திக்கிற இந்த எக் அப்படியே கீழே ஃப்ளப் ஆகின மாதிரி கொஞ்சம் ஆகிடும். அந்த டைமுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வராது. இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே இந்த மாதிரி ட்ரேயில் ஆட் பண்ணுறேன். இதை நாங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். கேக்கை ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வச்சாலே போதும். இங்கால கேக்குக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃப்ரெஷ் மில்கை நாங்கள் சூடாக்கி எடுக்கணும். இதில் 3 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் காஃபி ஆட் பண்ணிவிட்டு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த மில்க்கு கொஞ்சம் நாங்கள் இந்த சுகரெல்லாம் கரைஞ்சி வரதுக்கு இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். இது ஒரு கொதிக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். பாருங்கள், கேக் 20 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்ல பேக் ஆகி வந்திக்குது. இப்போ இந்த சூட்டோடைய இந்த மாதிரி நான் இதை குத்தி விட்டுக்கிறேன். இந்த ஒரு டூத் பீக் இல்லாட்டி ஒரு ஃபோக்கொண்டு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு இப்போ இதில் நாங்கள் மில்க் ஆட் பண்ணணும். இந்த மில்க்கையுமே சூட்டோடு தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த கேக்குள்ளுக்கும் நல்ல ஊறின மாதிரி வரும் மில்க்.
இந்த 3 கப் மில்கில் வந்து நான் கொஞ்சமாக வேறே எடுத்து வச்சுட்டு தான் மற்றது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே எட் பண்ணினேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த கேக்லேயே ஊற்றி காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி வேறையாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே இந்த சூட்டோடு இப்போ ஊற்றினதுக்கப்புறமா இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன் நல்லா கூல் ஆகிறதுக்கு. அடுத்தது கேக்குக்கு மேலே போடுறதுக்கு விப்பிங் க்ரீம் எட் பண்ணணும். நான் இன்றைக்கி இந்த பவுடர் விப்பிங் க்ரீம் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதை எப்படி பீட் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது 150 கிராம் விப்பிங் க்ரீம். இந்த பேக்கெட்டில் போட்டு இருந்துச்சு 75 கிராம் விப்பிங் க்ரீம் எட் பண்ணிவிட்டு அதில் 125 ml வாட்டர் எட் பண்ணி இதை பீட் பண்ணி எடுக்க சொல்லிட்டு நான் வந்து இந்த எல்லாத்தையுமே அதாவது இந்த 150 கிராம் விப்பிங் க்ரீம் பவுடரையுமே எட் பண்ணினேன். இதில் நான் சொன்ன அளவோட வாட்டரே எட் பண்ணலை, அதை விட கொஞ்சம் குறைவாக தான் எட் பண்ணினேன். 150 கிராம் விப்பிங் க்ரீம் பவுடருக்கு வந்து சரியாக இதில் 3/4 கப் வாட்டர் எட் பண்ணினேன். கொஞ்சம் கூல் வாட்டர் தான் எட் பண்ணினேன். இந்த வாட்டரோட அளவு சரியாக 200 ml இருக்கும். நல்ல கூல் வாட்டர் நான் எட் பண்ணலை, கொஞ்சம் லைட்டான கூல் வாட்டர் தான் எட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். இதை ஹை ஸ்பீடில் வச்சே நல்லா பீட் பண்ணி எடுக்கக்குள்ள இது நல்ல திக்காக வந்துட்டுது. இது 5 மினிட்ஸ்லேயே நல்ல திக்காயின்னு வந்துட்டுது. இது பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் சுகரை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி இந்த சுகர் வந்து போதாத மாதிரி இருந்துச்சு. நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எட் பண்ணிட்டு மறுபடியும் பீட் பண்ணி எடுத்தேன். ஐசிங் சுகர் எட் பண்ணதுக்கப்புறமாவும் இதை நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இந்த ஐசிங் சுகர் விப்பிங் க்ரீமோட லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை பீட் பண்ணி விட்டாலே போதும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விப்பிங் பவுடர் க்ரீம் வந்து நல்லா ஈஸியாகவே இருந்துச்சு இதை பீட் பண்ண கொள்ளைக்கும். அதோடு இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கேக் நல்லா கூலாகி வந்துக்குது. இப்போ இந்த விப்பிங் க்ரீமை இதில் நான் எட் பண்ணுறேன். நான் பீட் பண்ணினேன் எல்லா விப்பிங் க்ரீமையும் எட் பண்ணலை, எனக்கு அதில் ஹாஃப் மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு இந்த கேக்குக்கு. பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன் நல்லா கூலாகிறதுக்கு. இப்போ அடுத்தது வந்து கொஃபியில் வந்து நாங்கள் க்ரீம் செய்யணும். அதுக்காக வேண்டி இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொஃபி எட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். பீட்டரை கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு தான் இதை பீட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கக்குள்ளக்கே இந்த மாதிரி இதில் நல்லா நுரையெல்லாம் வந்து இது இந்த மாதிரி வரும். பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கொஃபியோட கலர் சேஞ்ச் ஆகி லைட் கலருக்கு வரும். இது நல்ல நுரை வரத்துக்கு நல்ல க்ரீமான பதத்துக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்ல க்ரீமான பதத்துக்கு வரணும். இப்போ இதை அப்படியே வந்து இந்த விப்பிங் க்ரீம் நல்லா கூல் ஆகிக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து இதை எட் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயம் ஒரு தடவையாலும் இந்த கொஃபி ட்ரெஸ்லிச்சஸ் கேக் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விடுறேன். இப்போ இதையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கூலாகி வரதுக்கு. இப்போ இதுக்கு மேலே சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து ஒரு டிசைன் ஒன்று போடணும். அதுக்காக வேண்டி நான் இதில் 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எட் பண்ணுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எட் பண்ணிட்டு இதில் மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி தான் இதை கரைச்சி விடணும். இதில் 1/2 டீஸ்பூன் மில்க் எட் பண்ணி கொஞ்சமாக கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் மற்ற 1/2 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். சரியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். மில்கை ஒரேடியாக எட் பண்ணிட்டேன்றால் இது திக்கான பதத்துக்கு வராது, கூடுதலாக லூஸாக இந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக வேண்டி தான் 2 டீஸ்பூன் மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி நல்ல சரியான பதத்துக்கு இதில் கட்டி ஒன்றும் இல்லாமைக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இதை ஊற்ற கொள்ளைக்கு நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் இதில் டிசைன் போடுறதுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ இதை அப்படியே இந்த நெஸ்கஃபி க்ரீமுக்கு மேலே நான் எட் பண்ணுறேன். இந்த நெஸ்கஃபி வந்து நல்லா கூலாகி வந்ததுக்கப்புறமா தான் இதை மறுபடியும் நான் இந்த சாக்லேட் சாஸ் இதுக்கு மேலே எட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் ஊற்றி விடுறேன். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டூத் பீக்கால் மேலால் லைட்டாக இழுத்து விடணும். இந்த மாதிரி இழுத்து விடக்குள்ளைக்கு இது அழகான டிசைனுக்கு வரும்.
ஒரு தடவையாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவே வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்குள்ளக்கே அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இதே மெத்தடுக்கு பார்த்து ட்ரை பண்ணினீங்கன்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடு இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.